அனைவருக்கும் நான் உங்கள் ஆர்ஜிலர் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி, இந்த வீடியோ கண்டினியூஸா வரும், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் மனிதர்கள் வாழ்றதுக்கால அழகான பூமியையும் அதே நேரத்துல பூமிக்கு கீழே நரகத்தையும் வச்சாரு, சொர்க்கத்தை மேல வச்சாரு. சோ மனிதர்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த அரக்கன் பூமிக்கு வந்தவன் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ கடவுள் தன்னுடைய மாவீரனான இளவரசர் ஒருத்தரை அனுப்பிச்சு வச்சாரு. அவரும் அரக்கர் கூட சண்டை போட்டு அவனை இந்த பூமிக்கு அடியில கொண்டு போய் பறிச்சாரு. ஆனா அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இளவரசர்கள் சண்டை போடும் போது ஆக்சுவலி இந்த பூமியே நாசமாயிருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனால அன்னையில இருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அது நரகத்துக்கும் சரி சொர்க்கத்துக்கும் சரி பொதுவான ஒப்பந்தம். இனிமேல் அவங்களுடைய உண்மையான உருவத்துல எங்கேயும் பூமிக்கு வரக்கூடாதுன்னு, வெறும் ஆத்மா ரூபத்துல மட்டும்தான் வர முடியும், அதாவது மனிதர்களை பொசஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களால வர முடியும் அப்படிங்கிற சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு 2 பேரும் இருக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அரக்க உலகத்தை சேர்ந்த அரக்க ராஜா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆன்மாக்களை பொசஸ் பண்ணி இந்த பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சா. அதே நேரத்துல இளவரசர் தனக்கு இங்க வர முடியாது அப்படின்றனால மனிதர்கள்ல ஒரு சிலரான தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில சக்திகளை கொடுத்து அவங்கள அரக்கர்களை எதிர்க்க வச்சாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய ஹீரோ. முதலிடத்துறை நம்ம ஹீரோ தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதுவும் வில்லன் கூட, அதாவது அரக்க உலகத்தின் ராஜா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அப்படியே அவரை தூக்கி எரிஞ்ச உடனே அப்பதான் ஒரு வாய்ஸ் ஓவர், இப்படி கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிக மிக அற்புதமான சக்திகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருப்பு வர்ற மாதிரி காட்டி இவங்க பேர் தான் தேவ தூதர்கள் அப்படின்ற மாதிரி டைட்டில் போடுறாங்க. அப்புறம் இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, வேணா போய் பாத்துக்கோங்க, ஓகேங்களா? பட் நம்ம இதுல பாக்குறவங்க பாருங்க. அப்படியே இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த சாப்டரோட பேர் பாத்தீங்கன்னா பாவி. இது ஒவ்வொரு சாப்டரா தான் போகும். சோ மொத்தமே ஒரு 10 எபிசோடு தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிச்சிடலாம். அப்படியே ஒரு இடத்தை காட்டுறாங்க. இதுதாங்க டோங் பொங் மார்க்கெட் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. சோ இந்த பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா அறகுறை எரிஞ்ச நிலைமையில இருக்கு. இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அங்க அப்படியே ஒரு பொண்ணு நிக்கிறா. சோ இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா ஹெட்ஸோ. இந்த பொண்ணு இதுல ஒரு முக்கியமான கேரக்டர். அவ அப்படியே நிக்கிறா, நின்னுட்டு பார்த்துட்டு இதான அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா உள்ள போனா என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி கேட்ல ஒரு கிழவன் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காப்ல. அவர் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது இவளும் போய் கேக்குறா தாத்தா இந்த மாதிரி அப்படின்றப்ப எந்த ரியாக்ஷனும் இல்ல. சரி உள்ள போவோம் அப்படி நகல்றப்ப ஏய் மனுஷனா இருந்தா வெளியே போ, பேயா இருந்தா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்கிறாரு. அவளும் பாக்குறா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா உள்ள போக ஆரம்பிக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு கிட்ட ஏதோ ஒரு பேய் கால எதுக்கான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு சடங்கு பண்ணதுக்கான ஒரு இது மாதிரி இருக்கு. இவ பார்த்து பயந்துட்டே போறா. அந்த இடமே பாத்தீங்கன்னா அறகுறையா எரிஞ்சு நிலைமையில இருக்குது. ஒரு சில இடங்கள் எரிஞ்சு கருகி போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இவளும் மெதுவா அப்படியே உள்ள போறா. போய் அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டா அந்த பிளாட் நம்பர் கிட்ட நின்றுறா. நின்னுட்டு கரெக்டா பெல் அடிச்ச உடனே அங்க இருந்து சவுண்ட் வருது. யாரே அப்படின்னு மாஸ்டர் ஹான்ஷவ் தானே இருக்கு நீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே மெதுவா கதவை திறந்து வராரு. வந்தோடனே என்ன விஷயம் சொல்லு. மாஸ்டர் என்னோட பேர் ஹெட்ஸோ, நான் காங்காங் சிட்டில இருந்து வரேன். ஆக்சுவலி இது எங்க அப்பாவோட படுக்கையில இருந்துச்சு, யாரோ எங்க அப்பா பொசஸ் பண்ண பாக்குறாங்க, பேய்களை விட்டு அவருடைய இதை இது பண்ண பாக்குறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு ரெட் கலர்ல ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு, அதை வாங்கி அப்படி மோந்து பார்த்துட்டு டப்புன்னு தூக்கி போட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இங்க வராத, தயவுசெய்து கிளம்பு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு மோந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் போல இருக்குது. அதை பாட்டுக்கு தூக்கி போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ இவளும் அதை எடுத்துட்டு திரும்பவும் காலிங் பெல்ல போட்டு கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவரு ஏய் கிளம்புனா கிளம்ப மாட்டியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. சோ அப்பதான் யதார்த்தமா அங்க திரும்புறா. திரும்பினா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நெருப்பு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அவ என்னடா இது ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே முள்ளு ஓடுறத காட்டுறாங்க, டிக் 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 டிக்னு. சோ அந்த டைமிங் ஓடுறப்ப 11 மணின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த 11 மணி ரீச் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிமிஷத்து செகண்டுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது இது எல்லாமே. சோ கரெக்டா முள்ளு அந்த 11 கிட்ட நிக்க அப்படியே மொத்தமா ஃபயர் ஆகாங்கனக்குள்ள இவ கரெக்டா ஆகுது. நின்னுட்டு இருக்கும்போது டக்குனு இவர் உள்ள கூட்டிட்டு போக என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே வந்தவர் கையை பிடிச்சி வா என் கூட அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு ஓடுறாரு. இவளும் ஓடுனவன் என்ன நினைச்சது தெரியல, ஏச்சி கையை விடு, நீங்க ஏதோ தப்பான ஆளுங்கிற மாதிரி பார்த்துட்டு திரும்பினா டப்புன்னு அந்த இடத்துல நெருப்பு புஷ்னு வருது. இவரு டபக்குன்னு அவருடைய கோட்டுக்குள்ள அப்படி கொண்டு போய் அந்த பிள்ளைய மறைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாரியா பாக்குறாரு, சும்மா கெத்தா பாக்குறாருங்க. அந்த நெருப்பு இவரை ஒன்றும் பண்ணல, என்னென்ன காரணம்னு தெரியல. பட் அப்படியே பாக்குறாரு, பார்த்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காப்பாத்து. அதே நேரத்துல அவளும் பாக்குறா அந்த நெருப்பை கோட்டுக்குள்ள இருக்கிறப்ப. சோ அந்த நெருப்பெல்லாம் பார்த்து அவளும் கொஞ்சம் பயப்படுறா. அதுல நிறைய ஆன்மாக்கள்லாம் கிராஸ் ஆகி போகுது. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் அவளும் பயப்பட ஆரம்பிச்சிடறா. சோ அந்த பொண்ணை காப்பாத்தி இங்க ரூம்ல உட்கார வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இருக்கு. சோ இது இவருடைய லவர் சொல்லலாம், லவர் மாதிரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஓகேங்களா. சோ அந்த பொண்ணு கிளம்புறப்ப பாத்துறா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, கொஞ்சம் ஜென்டில்மேனா நடந்துக்கும் அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு போறா. அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயா இவ என்ன இப்படி நக்கல் அடிக்கிறா அப்படின்னு. அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பறவை வருது. அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீட்டு மாதிரி கொண்டு வருது. அப்படியே எடுத்து பாக்குறாரு, என்னது இது, ஏன் ஒரு தம்மு கூட அடிக்க விட மாட்டீங்களா, என்னையா அது, அடுத்த வேலையா, வா சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கா, ஏன் அப்படி பண்றீங்க, சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு. சோ இவர் போய் உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, மாஸ்டர் இங்க பாருங்க, ஆக்சுவலி இது எங்க அப்பா தலானி கடையில இருந்தது, சொல்ல
போனா எங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர் அப்படின்றனால எங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல, சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப உண்மையிலே பேய் இருந்திருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன், இது ஃபேக் சரியா, அதனால தான் வேணாம்னு சொன்னேன் போ அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி ஃபங்ஷு மாஸ்டர் ஒருத்தர் மீட் பண்றாரு, அவருக்கு ஓமோ மோன்சூன் டெக்னிக் கூட தெரியும் அவருக்கு அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. அந்த நேரத்துல தான் அந்த பேப்பரையும் வந்து இது பண்ணிருப்பாரு, அதுலயும் அந்த இதுதான் போட்டிருக்கோம். சோ இவர் என்ன சொன்னா என்ன டெக்னிக் சொன்னா ஓமோ மோன்சூன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து தரா. சோ அதையும் பாக்குறாரு, பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய மாஸ்டர் பேர் எல்லாம் பாக்குறாரு, ஷின் ஷின் அப்படின்னு போட்டுருக்குது. சோ அதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல போனா அந்த இளவரசர் அனுப்புற அந்த இதையும் பாக்குறாப்புல, பார்த்தா இந்த மாதிரி ஓமோ மோசோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி மேல அதுவும் வந்து 2 பொண்ணுங்க ஆத்மா வந்து அவர் ஏவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுது, ஒருவேளை ஒன்னா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு சரி ஓகே உன் குடும்ப ஆபத்துல இருக்க போல இருக்கு, இளவரசர்ட்ட இருந்து உத்தரவு வந்திருக்குது வா போலாம் அப்படின்றப்ப அவளும் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு என்னை மாஸ்டர் கூப்பிடாத அப்படின்னு பரவாயில்ல ஓகே மாஸ்டர் அப்படின்ற கிழிஞ்சது. சரி வா போலாம் அப்படின்னு கிளம்புறப்ப மாஸ்டர் ஒரு நிமிஷம் ஆக்சுவலி வெளியே நான் பார்த்தது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அப்பதான் சொல்றாப்ல, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ வந்துட்டு அவனுடைய லவ்வர் சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையும் கொண்டுட்டு அவனும் சாகணும் முடிவு பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நெருப்பு வச்சுட்டான். ஆனா இதுல துரதிருஷ்டவசமா என்ன அப்படின்னா அவனுடைய லவ்வர் செத்துட்டா, கடைசியில இவன் பொழைச்சிக்கிட்டான். அது போக இங்க இருந்த நிறைய மக்களும் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த 11 மணிக்கு தான் அந்த நெருப்பு பத்த வச்சான். சோ அதனால அந்த டயத்துல வந்துட்டு டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி தனக்கு யாரோ நெருப்பு வைக்கிறதாகவும் இவங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதாகவும் அவங்களுக்குள்ள இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ இது ரொம்ப வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்கு, நீ வெளியே பார்த்தது அவங்களுடைய ஆத்மாக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சோ இதை பார்த்துட்டு அவள ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே போறா. அப்படி கிளம்புறப்ப அந்த பொண்ணுங்க மேல வந்துட்டு ஏதோ ஒரு பொடி மாதிரி தூறாரு. தூவிட்டு அவருடைய கை பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே நல்ல நெருப்புல வந்து இதாகும்ல அந்த மாதிரி ரொம்ப கோல்டன் கலர் மாறுது. நெத்தியில கை வச்சு என்னமோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே சரி வா போலாம் அப்படின்றப்ப என்ன பண்றீங்க மாஸ்டர், அதுவா ஒண்ணு இல்ல இந்த பேய்களும் உன்னை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்காக உன்னுடைய 3வது கண்ணை திறந்து விட்டுருக்கேன் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு இவளும் வெளியே வர்றா. வெளியே வந்து பார்த்தா தெரியுது ஆக்சுவலி இவளுடைய 3rd ஐ ஓபன் ஆனதுனால அந்த பேய்கள் இவங்களுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா சுத்தி அந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கு. இவ ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஒன்னும் பயப்பட வேணாம், அவ புதுசுதான் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவதான், இவளால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னே அது பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க. இவள் வந்துட்டு அப்படியே மெதுவா கிராஸ் பண்ணி வர்றா, அப்படியே பாக்குறா, ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு வர்றா. அப்படியே இங்க சிட்டில போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ், இவருடைய பேர் வந்து ராஜ்னு வச்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய பேர் ராஜ் அதனால நான் வச்சுக்கிறேன். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் அதாவது போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட, சார் இந்த மாதிரி என்னுடைய வெளிநாட்டு காதலி வந்து பணம் கேட்டா அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு போது சார் தயவு செய்து பணம் அனுப்பாதீங்க, போலீஸ் வந்துடுறோம், வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல என்ன பார்த்துட்டு அனுப்பலாம் சார் அப்படின்றப்ப இல்ல சார் ஒருவேளை வந்துட்டு அவன் பிரேக்கப் மட்டும் நான் என்ன பண்றது, ஐயோ சார் நான் என்ன கடவுளா சார் எனக்கு எப்படி சார் தெரியும் இதெல்லாம், அப்போ வந்து நீங்க அனுப்ப வேணாம் சார், சொல்ல போனா போலீஸை நம்ப வேணாம் தானே சொல்லியிருக்கா, அப்ப கண்டிப்பா அவ ஸ்கேமரா தான் இருப்பா அப்படின்னு டக்குனு இல்ல சார் நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றோம், எங்க காதல் ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. ஹலோ 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 பைத்தியம் பிடிக்குது, சே இந்த மனுஷங்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆறாரு. டக்குனு அங்க இருந்து சீஃப் வர்றாப்ல. சோ சீஃப் வந்தோடனே டே இங்க பாரு ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க வந்து பொண்ணுங்க பாத்ரூம்ல எட்டி பார்த்ததாக இருக்கு ஒரு கஃபேல, அதாவது கேமிங் சென்டர்ல. சோ அது என்னன்னு செக் பண்ண நானும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தப்ப யாருமே அங்க இருந்த மாதிரி தெரியலடா, இதுல ஏதாவது பேய் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்றத பாரு, அது மட்டும் இல்லாம உடனே வந்துட்டு ஹான்ஷேக் போன் அடி அப்படின்னே ஹான்ஷேக் வா போன் அடிச்சிருவோம், சொல்ல போனா இந்த பேய் என் கண்ணில இருந்து மாட்டாம தப்பிக்காத அப்படின்னே என்ன பண்றது அதை பாக்குறதுக்கு தான் நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு இவர் எந்திரிச்சிட்டு மனுஷங்களை சமாளிக்கிறத விட இந்த பேயை சமாளிக்கிறது எவ்வளவு மேல் அப்படின்ட்டு அப்படியே போறாப்ல. இங்க ஹீரோவை காட்டினா அவர் வந்து ஆக்சுவலி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காப்ல, அவர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இவளும் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கூட்டு போய் காட்டும் போது கரெக்டா வந்துட்டு இவளுடைய ரூம்குள்ள கரெக்டா வரும்போது அவர் பாக்குறாப்ல, பார்த்தா அங்க விக் எல்லாமே இருக்குது, அங்க போக வந்துட்டு மெடிசன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்து நீ ஓகே தானே என்ன பிரச்சனை அப்படின்றப்ப இல்ல எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கை கழட்டிட்டு காட்டுறா. பார்த்தா முடியல எல்லாம் மொட்டையா தான் இருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரூமுக்கு தனியா போறாங்க. அங்க போனாதான் வந்துட்டு எனக்கு இதுலதான் கிடைச்சதுன்னு தலகான எடுத்து ஓதறனா திரும்ப ஒரு பாக்கெட் கிடைக்குது. சோ அதை எடுத்து காட்டினோன்னே பிரிச்சு பாக்குறாரு, முடி இருக்கு, கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு, பார்த்தா ஒண்ணுமே இல்ல, இது சும்மா ஃபேக், இதுல ஒண்ணுமே இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சோ அந்த நேரத்துல இவங்க அப்படி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு இவ எந்த மாஸ்டரை சொன்னாரோ அவர் வந்து வர்றாப்ல, அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க அம்மா வந்து என்னமா அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு, இவர் தான் என்னுடைய ஷார்ட் பிலிமோட டைரக்டர்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கட்டும் வாங்க நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் தான் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து எப்ப இருந்து வந்து பேய் ஓட்டுறது விட்டு வைத்தியம்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் அவளுடைய எதிர்காலத்தை பாக்குறக்கா வந்திருக்கேன், அப்பதான் அவளை பிரச்சனைல இருந்து காப்பாற்ற முடியும், ஏது இந்த பிரச்சனைல இருந்தா அப்படின்னு அந்த சேப்பு கலர் இதை கொடுத்தோன்னே இதுவா இது சும்மா பிரச்சனையை தீக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சேன், அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு. ஓ அப்படியா ஓகே ஓகே, அப்புறம் உங்களுடைய மாஸ்டர் சென்சிசா எப்படி இருக்காரு அப்படின்னு அவன் அப்படியே பாக்குறான். அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு, ரொம்ப சூப்பரா இருக்காரு, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், உன்னோட ஓமோஷோ டெக்னிக் இருக்கு பத்தியா அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சோ நீ பார்த்து இருந்துக்கோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மிரட்டல் மாதிரி விடுறாப்ல. அவர் வந்துட்டு நான் ஒன்னு சொல்லிட்டா தம்பி உன் வயசுக்கு நீயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, ஏன்னா எங்க
மாஸ்டர்ட்ட மாட்டினா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தொழிலே 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ இங்க வந்துட்டு ஒரு இடத்துல அவருடைய அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் வந்துட்டு கீழே உட்கார்ந்து இருக்காரு சாப்பிடறதுக்காக. கரெக்டா இந்த பொண்ணு வந்தோடனே நீங்க என்ன பண்ற? ஆக்சுவலி எங்க அம்மாட்ட உங்க கூட சேர்ந்து ஷூட் பண்ற, அதாவது படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், வேற வழி இல்ல, நான் உங்க கூட இருந்தாகணும் ப்ளீஸ் அப்படின்னு. இங்க பாரு, உனக்கு விளையாடுறதுக்குலாம் வேற எதே கிடைக்கிறியா? நான் தான் கிடைச்சனா, தயவுசெய்து கிளம்பு அப்படின்றப்ப, இல்ல நீங்க போக சொன்னீங்கன்னா நான் அழுவேன், அப்புறம் உங்க நம்ம 2 பேருக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை நினைப்பாங்க பாக்குறவங்க எல்லாம் அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா வர்றாங்க. அவங்க கடையில தான் இவர் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும்போது அவர் யாரா இது, உன் ஃப்ரெண்டாடா அப்படின்னு. ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, என்னோட கிளைண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் வந்துட்டு இல்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அவங்க சிரிக்கிறாங்க. சரி சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ அதே நேரத்துல அவளும் எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே அப்படியே போறாங்க. கரெக்டா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம போலீஸ்காரர் இங்க வராரு. வந்துட்டு ஃபைரை தூக்கி போட்டுட்டு என்னப்பா சாப்பிட்டியா? இப்ப வரைக்கும் இல்ல, ஆனா சாப்பிட நேரத்துல கடுப்பு ஏத்துற மாதிரி எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, யாரா இது இந்த பொண்ணு, பார்த்தா 18 வயசு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, ஏன்டா இப்படி நடக்குது, டேய் என்னை பார்த்து ஏன்டா இப்படி எல்லாருமே மோசமானவன்ற மாதிரியே ட்ரீட் பண்றீங்க, அவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ என்னோட கிளைண்ட் தான். சோ அவளுமே சொல்றா, ஆமா எங்க வீட்டுல பேய் இருந்துச்சு, அது விஷயமா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரு 3 பபுள் டீ கொண்டு வாங்க அப்படின்னு உடனே அவ சூப்பர் அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு. என்ன சொன்ன? போலீஸ் அங்கிள். அது சரி அப்படின்றாப்ல. அப்பதான் அந்த டீ எல்லாம் கொடுத்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டாங்க. நம்ம போலீஸும் சொல்றாரு, இல்லடா இந்த மாதிரி பொண்ணுங்க பாத்ரூம்ல எட்டி பார்க்கறதா சொல்றாங்க, பட் சிசிடிவில ஃபுட்டேஜ்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்றப்ப அவர் என்னது பொண்ணுங்க பாத்ரூம்ல எட்டி பார்க்கறானா, எனக்கு வித்தியாசமா இருக்குதே, இதுக்குதான் வந்தியாக்கும். ஆமாடா இது பேயா இருக்குமா இல்லையா எனக்கு டவுட் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணி விடு, எனக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றா அப்படின்னு. போன்ல கரெக்டா அவருக்கும் மெசேஜ் வந்திருக்கும். சோ ஓகே இந்த இலவச ஆர்டர் வந்துருச்சு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறப்ப நானும் வரேன்டா அப்படின்றாரு போலீஸ்காரரு. இல்ல நீ போலீஸ், நீ எல்லாம் வந்தா சரியா வராது அப்படின்னு. அந்த பொண்ணு நான் வர்றேன் அப்படின்னு. இவரு அதெல்லாம் நீ போக கூடாது, நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு போலீஸ்காரர். டேய் நான் இது செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே பேசு அப்படின்ற மாதிரி. சோ 2 பேரும் போறாங்க. போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல உட்காந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போய் ப்ளூ ஃபிலிம் போட்டு விடுறாரு. அந்த பொண்ணு பாக்குறான், பார்த்து ஏச்சி என்ன இது பொண்ணு முன்னாடி இப்பெல்லாம் பண்றீங்க, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, இது உனக்காக இல்ல, ஆக்சுவலி அந்த பேய்க்காக. சோ இந்த மாதிரி பேய்களை பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இது பண்ணணும், நீ போய் சிஸ்டத்துல ஆன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பிளே பண்ணு, கண்டிப்பா அந்த பேய் வரும் அப்படின்றாரு. இவளும் போய் ஆன் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, சரி நீங்க எப்படி இந்த மாதிரி தேவதூதர் ஆனீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்றப்ப அப்பதான் அவர் அந்த உண்மையை சொல்றாரு, இவர் எப்படி தேவதூதர் ஆனாரு அப்படின்னு. இவர் அப்படியே யோசிக்கிறப்ப, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. குடும்பத்துக்காக ஆனேன். என்ன சொல்றீங்க, எப்படி புரியல? ஆக்சுவலி நான் சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், அதனால என்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கொண்டுட்டாங்க. நானும் அந்த தப்பை ஃபீல் பண்ணி கடைசியில சூசைட் பண்ணிக்கிட்டேன், ஒரு மிகப்பெரிய மாடியில இருந்து குச்சி சூசைட் பண்ணிட்டேன். ஆனா சூசைட் பண்ணப்ப நரகத்துக்கு தான் போனேன், அங்கதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றாரு. சோ மாடியில இருந்து கீழே விழுந்தவர் நேரா இறந்து நரகத்துக்கு வராரு. நரகத்துக்கு ஜம்முன்னு விழுகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த இளவரசர் இருக்காரு. சோ இந்த இளவரசர் பாக்குறாரு, பார்த்துட்டு தம்பி அப்படின்னு அப்படியே பார்த்தவரு, யார் நீங்க? நான் இளவரசர், ஆக்சுவலி உன்னால என்னுடைய தூதனோட உயிர் போச்சுப்பா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, உங்களோட தூதர் யாரு? வேற யாரு? உங்க அப்பா தான். என்னது எங்க அப்பாவா? அவரை விட்டுருங்க, தயவுசெய்து என்னோட உயிரை கூட எடுத்துக்கோங்க. உன்னோட உயிர்லாம் என்னுடைய கால் தூசுக்கு சமம், அதனால உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு டக்குன்னு அவர் கையில இருக்கிற அந்த வெப்பனை வச்சு நெஞ்சில ஒரு குத்தி சரன்னு ஏதோ இது பண்றாப்ல. அந்த இடம் எரிஞ்சு டப்புன்னு கீழே இருந்தனே, எந்திரிடா அப்படின்னு ஒரு கரெக்டா கதவு பக்கத்துல போய் நிப்பாட்டி, இங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த டோர்ல அப்படி திறந்து காட்டும் போது தான் காட்டுறாங்க, அவங்களுடைய அதாவது ஹீரோவோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா நெருப்பு எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறாரு, அப்பா அப்படின்னு. அந்த கதவெல்லாம் திறக்க முடியாது. ஆக்சுவலி என்ன பண்றதுப்பா, உன்னை உங்க அப்பா அம்மா சரியான நல்ல பையனா வளர்க்கல, அதனால இங்க இருக்கிற வரைக்கும் அந்த தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. இவன் தயவு செய்து என்னோட உயிரை கூட எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாப்ல. எனக்கு தண்டனை கொடுக்கறப்ப இவர் சொல்லிடுறாரு, உனக்கு தண்டனை கொடுத்தா அவங்களுக்கு முக்தி கிடைக்காத தம்பி, நீ வேணா நான் சொல்றதை செய்யறியா அப்படின்னு. சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், தயவு செய்து எங்க அம்மா அப்பா விட்டுருங்க அப்படின்னு. இங்க பாரு, நான் சொல்ற வேலையை நீ முடிக்கிற வரைக்கும் உன் அப்பா அம்மா இங்க சந்தோஷமா இருப்பாங்க நரகத்துல, ஓகேவா அப்படின்றாங்க. சரி சொல்லுங்க என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு. அப்படிதான் கேட்கிறாரு இவரு, யார் நீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, ஓ என்னே தெரியலையா, ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து நீ எந்த கடவுளை கும்பிட்டையோ அந்த கடவுள் தான் நான் அப்படின்னு. என்னது இளவரசரா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகுறாரு. தம்பி ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இனிமே என்னுடைய தூதன், ஓகேவா? இந்த கடன் இருக்கலே மிகப்பெரிய கடன், பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இது பண்ணணும், கொஞ்சம் வெயிட்டாவும் தான் இருக்கும், இந்த அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுக்குறாப்ல. பார்த்தா அதுல நிறைய சின்ன சின்ன நாணயங்கள் மாதிரி இருக்குது, பேப்பர் நாணயம் மாதிரி. அப்பதான் இவர் சொல்றாப்ல, அப்படியே எடுத்து காட்டுறாரு. காட்டும்போது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இன்னொரு கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 5-6 தான் இருக்குது, அதையும் முடிச்சேன் அப்படின்னா நான் திரும்ப இந்த உலகத்தை விட்டே போயிருவேன், சொல்ல போனா என் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் முக்தி எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சோ இப்படித்தான் நம்ம ஹீரோ தேவதூதன் ஆனாரு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3000 சில்லறை இருந்திருக்கும், ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அதுதான் அவரும் சொல்லுவார். இவ அப்படியே ஷாக் ஆகி போய் பாக்குறா, என்னடா இது இப்படி இல்லாம நடக்கும் லைஃப்ல அப்படின்னு. இவர் தேவதூதர் ஆனது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்துட்டு அது ஒரு மாதிரியா பண்ணும்போது இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு, டேய் சொன்னா கேட்க மாட்டேன், நீ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. என்னது என்கிட்ட என்ன தெரியுதா உனக்கு அப்படின்னு. ஆமாடா அப்படின்னு நச்சு
நச்சுன்னு ஒரு குத்துறாப்ல. அதே நேரத்துல அவன் இருடா என்னோட சக்தியை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நரோட்டலர் மாதிரி அப்படின்ட்டு உஷ்னு ஊதுறான். என்னன்னு பார்த்தா பெரிய பலூன் மாதிரி ஆகுறான். நம்மளால ஒண்ணும் இல்ல, சிம்பிளா போய் ஒரு ஊசி எடுத்து டப்புன்னு குத்தி விட்டுறாப்ல. அது பலூன் அப்படி இதாகும்ல காத்துக்கு, அது மாதிரி சார் போனவன் டப்படி ஒரு பின்னாடி வந்து அப்படி கழுத்தை பிடிக்கிறானா இல்லையா, பிடிச்சி என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்மால என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளா வந்துட்டு தூக்கி போட்டு டம்முன்னு துவைச்சு எடுக்கிறாப்ல. சும்மா துணியை போட்டு துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுக்கிறாரு. துணியை போட்டு துவைச்சு எடுத்து தூக்கி போடுறாப்ல. அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுறாங்க. அதே நேரத்தில் இவன் வந்து ஆள் திடீர்னு காணா போயிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருந்து பின்னாடி கூட அப்படியே வர்றப்ப டப்புன்னு இந்த பொண்ணு அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி விடுறது. இதுக்கு ஆஃப் பண்ண முதல்ல ஆன் பண்ணு, ஐயோ மாட்டிக்கிட்டே அப்படின்னு மாட்டிக்கிட்டே இந்த மாதிரி குழந்தைத்தனமா பண்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நச்சுன்னு குத்துறாரு. போதியா நிறுத்தியா என்னை விட்டுறியான்னு கதறான். அவர் விடாம நச்சுன்னு அடிச்சுட்டு நான் சொல்றதை கேட்டா இப்படியே விட்டுருவேன், இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும், வேற எங்கேயாவது போய் இரு, சரியா, இங்க இருக்காத. இவன் நான் எங்கேயா போய் இருக்கிறது அப்படின்றப்ப இங்க பாரு, எங்கேயாவது போய் தனியா இரு, சொல்ல போனா உனக்கு முக்தி கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு தனியா தான் இருந்தாகணும் அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, இவ்வளவு சின்ன வயசுல நான் செத்துட்டேன், எப்படியா பொண்ணுங்க கேம்ஸ் இதெல்லாம் இல்லாம எப்படியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கேம்ஸ் விளையாடணும், ஆன்லைன் வேணும், உனக்கு தெரியுமா ஒரு கேம்ல வந்து நான் 1 மில்லியன் ரீச் இருந்தேன், கொஞ்சம் விட்டு இருந்தா நேரம் அதை வித்ட்ரா பே பண்ணிருப்பேன், சரி உன் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்தது, அப்புறம் எதுக்கு தூசரி பண்ண அப்படின்னு அப்பதான் சொல்றான். அப்படியே பார்த்துட்டு இல்ல ஹேஞ்சுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்னை ஏத்துக்கல அதுதான் அப்படின்றான். அட பைத்தியக்கார பையல. அப்ப கூட அந்த பொண்ணு கேக்குறா, ஏன்டா நீ செத்து போயிட்டா ஓகே, ஆனா பேய்களே ஆவி இல்ல பொண்ணுங்க ஆவிலாம் இருக்கும்டா, அது எதையாவது உசார் பண்ண வேண்டியதானடா. நான் என்ன பண்ணேன், அவங்க கூட வந்து ஹேண்ட்ஸமான பேய் தான் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னோடனே அவ பாக்குறா, டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேய் இருக்கு, நீ வரியா, அவ்வளவு வேணா கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னோடனே இவன் நிறுத்தி என்ன பண்ற, அதான் சும்மா என் அப்பா பின்னாடி சுத்துற ஆவியா, இவன் முன்னாடி கோத்து விட்டா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் பாக்குறா, ஏமா சொன்னா கேளுமா, அப்படிலாம் ஒண்ணு கிடையாதா, உனக்கு தெரியாது டேய், சூப்பர் பொண்ணு இருக்கு வர்றியா அப்படின்னோடனே நான் வரேன் எப்படி இருப்பா, ஹாட்டா இருப்பா, செம்மையா இருப்பா அப்படின்னு உடனே இவன் பாக்குறான், இதனால என்னோட வேலை எப்படிமா முடியும், அதெல்லாம் தெரியாது, அவனை நான் கூட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறான். இவனும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னைய கொஞ்சம் வெளியே எடுத்துறீங்களா, அது மட்டும் இல்லாம அதுதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு இருடா அப்படின்னு சொல்லி திரும்ப நச்சு ஒரு குத்துறாப்புல. அப்புறம் வெளியே எடுத்துட்டு வந்து கூட்டு வர்றாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தனியா நின்று பாத்துருக்கா, அவங்க அப்பா வர்றதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா. இவனு வர்றான், வந்து பக்கத்துல நிக்க டக்கு நம்ம ஹீரோ பாக்குறான் இல்லையா, பார்த்தனே ஐயோ அப்படின்ட்டு அப்படியே போய் அந்த பொண்ணு கிட்ட நிக்கும் போது அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு ஆக்சுவலி இவர் ரொம்ப நல்லவர், சரியா, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அவரை மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னா உனக்கு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டக்குனு இவன் பக்கத்துல போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என்னது, எப்படி பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது கொஞ்சம் டிப்ஸ் கூட, டேய் செத்துட்டே இல்லடா, அப்புறம் என்னடா இன்னும் பொண்ணுங்க நல்லா பூரா போய் எங்கேயாவது மரத்துல தொங்குடா, முருங்கை மரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குடா, பூரா போய் தொங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. அவன் அப்படியே போயிடுறான். டக்குன்னு அந்த நேரத்துல அவங்க அப்பா வராப்ல, இன்னொரு பொண்ணு கூட வர்றாரு இல்லையா. இவங்க அதை பார்த்து இதோ வந்துட்டாரு எங்க அப்பா, இருங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு. இங்க பாரு அடம் பிடிக்காத, அது உங்க அப்பாவோட ஒரு பிரைவேட்டான ஒரு லைஃப், நீ தேவையில்லாம போய் பேசி என்ன பண்ண போற, அதனால நான் போய் பேச போறேன் அப்படின்னு இந்த பொண்ணு போறா. இவரும் வேற வழி இல்லாம போறாப்ல. சோ இவருடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் ரூம்ல ஜாலியா இருக்கும்போது கரெக்டா இந்த பொண்ணு அங்க வந்துடுறா. வந்த உடனே அவர் கதவை திறந்து ஒயின்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க வரும்போது இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்க அந்த லேடி அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி நீங்க உங்க பொண்ணு கூட பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இங்க தனியா தான் நின்னுட்டு இருப்பாரு. இந்த லேடி போறாங்கல்ல, இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாரு. என்னடான்னு தெரியல, ஏதோ சம்திங் இருக்குது. பார்த்தா அப்படியே ஃபாலோ பண்ணி லிஃப்ட்ல எல்லாம் போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப புதுசா இவர் வந்து பிடிச்சார்ல கண்ணாடி பை, அந்த பையனோட பேர் வந்து ஜோ. அந்த ஜோ என்ன பண்றான்னு அப்படியே மெதுவா பின்னாடி வந்து எட்டி பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு, அந்த பொண்ணு பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பேய் நிக்குது, ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு. அப்ப அந்த ரெட் கலர் இதுல வந்து பாக்குறாப்ல, பார்த்தா நகம் இல்ல, ஓகேவா, அந்த நகம் வந்து கட்டா இருக்குது. சோ இவர் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் எடுத்திருப்பார்ல, அது வந்து அந்த ரெட் கலர் நகம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்தவர் அப்படியே அந்த லேடி வந்து வெளியே போறாங்க. கரெக்டா இவரும் அப்படியே வெளியே வரும்போது அந்த பேய் கேக்குது, ஆமா அவங்க 2 பேரும் எதுக்காக அவளையே ஃபாலோ பண்றாங்க, அதுவா ஹெட்ஸோ ஆக்சுவலி வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அது அவங்க அப்பாக்காக வைக்கல, இந்த லேடிக்காக தான் அவங்க அம்மா வச்சிருக்காங்க அப்படின்னு கரெக்டா வந்துட்டு பிரச்சனையே இந்த லேடிக்கு தான் அப்படின்றாங்க. பார்த்தா இந்த லேடி போய் நின்னுட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து கரெக்டா பொசஸ் பண்ணிருது. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம ஹீரோ வர்றாப்ல, வந்துட்டு பார்த்துட்டு ஆமா ஹான்சாங் எதுக்கு வந்துட்டு இவன் மேல உங்களை ஏவி விட்டான், நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா டப்புன்னு அந்த பேய் ஆக்ரோஷமானது, டப்புன்னு கார் கண்ணாடியை உடைச்சு வருது, டக்குன்னு கார் எல்லாம் இதாகுது, பிளிங்க் ஆகுது. பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பேய் வந்து டம் நம்ம ஹீரோ முட்டி தூக்குது. இன்னொரு சிவப்பு கலர் பேய் இருந்துச்சுல, அது அவ உடம்புக்குள்ள இருக்கும்போது அவளை வந்து சண்டை போடுறா. இவர் தூக்கி அப்படி கார்ல போட்டு அந்த சிவப்பு கலர் பேய் அப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறாரா இல்லையா, அது அப்படியே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே வருது, இருந்தாலும் பிரிச்சு எடுத்துறாப்ல. டக்குன்னு இவரையும் தூக்கி போட்டு அந்த ஒயிட் கலர் பேய் தூக்கி போட்டுறதா இல்லையா, டப்புன்னு அங்கிட்டு போவோம், அந்த சிவப்பு கலர் பேய் அங்கிட்டு வந்துருது. இந்த லேடி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேயும் ஒத்தையால அடி டப்புன்னு சமாளிக்கிறாப்ல. அதுங்களும் சும்மா இல்லைங்க, போட்டு அடி நடிக்குது இவரை, இவரும் போட்டு அதை போட்டு அடி நடிக்கிறாப்ல. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் அந்த பேய் சேர்ந்து இவரை அடிச்சு தூக்கி போட்டுருது. இவர் அசந்தன பார்த்து ஒயிட் கலர் பேய் அப்படி கழுத்தை லாக் பண்ணி தூக்கி நிப்பாட்டிடுது. அவரும் வந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. அப்பதான் கவனிக்கிறாரு, ஒரு அந்த ரெட் கலர் பேய் வந்து ஒரு காரை எடுத்துக்கிறதுனால
நல்ல காரை எடுத்து அப்படியே உரிமிக்கிட்டு அது வாட்டுக்கு சர்றன்னு அப்படியே வருது. இவர் அப்படியே அந்த ஒயிட் கலர் போய் லாக் பண்ணி வச்சிருக்கு. இவர் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, முடியல. கார் அப்படியே பக்கத்திலே வருது. டப்படி இதோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துக்கிறது நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.